இந்த 73வது குடியரசு தின சிறப்பு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கமாக ஆரம்ப ஜெபத்தை திருமதி ராணி அன்னலோரா அவர்கள் நமக்கு ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமானவரே, மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனை மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 73வது குடியரசு தின விழாவை அகில உலகமெங்கும் அனுசரித்த நாளிலே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த நாளை அனுசரிக்கும்படியாக கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்க அப்பா மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர தடைப்பட்டவர்கள் வந்து சேரத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க. இல்லத்தில் இருக்கிற யாவரும் ஆண்டவரை இந்த ஆலயத்தில் கேட்கிறதான சத்தத்தை கேட்டு ஆலயத்துக்கு ஓடி வரத்தக்கதான கிருபையை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை வேலை ஒரு விசேஷித்த ஆராதனையாக அனுசரிக்கப்படத்தக்கதாக தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், தியானிக்கின்ற திருமறை பகுதிகள், நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. யாரும் தங்களை இந்த இடத்திலே உயர்த்தாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கத்தக்கதாக, அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருபையின் பிரசனம் இந்த இடத்துல நிறைவாய் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். கீர்த்தனை எண் 405, கீர்த்தனை எண் 405. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். சொந்தமாக்குவோம்
அமருங்கள். நம்முடைய சபை செயலர் திரு ஜஸ்டின் நத்தானியல் அவர்கள். இந்த திருநாட்டிலே இதுவரையும் நம் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து இந்த 73வது குடியரசு தின விழாவை காண செய்த எல்லா வல்ல இறைவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இறைவனோடு இணைந்து இறைப்பணியை இனிதை செயலாற்றி குடியரசு தின விழாவில் சிறப்பு ஆராதனையிலும் தலைமை வைத்து கொண்டிருக்கும் நமது பாசமிகு சபை போதகர் அருள் திரு பி சாம் பிளஸிங் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். திருச்சபையின் சபைக்குழு உறுப்பினர்கள், அனைத்து கிளை சங்க பொறுப்பாளர்கள், திருச்சபை மக்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை சிறப்பிக்க சிறப்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்கும் கிளைச்சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி கொள்கிறேன். மற்றும் அனைவருக்கும் இணைந்து நாட்டின் பலமாக இருந்து வளர்ச்சியை நோக்கி முன்னேற உழைப்போம். அனைவருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறை பாடத்தை திருமதி கனகபாய் வீரதாஸ் அவர்கள் வாசிப்பார். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 துவங்கி 9 முடிய. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூவி அழைத்ததினால் எகிப்தியரின் ராஜாக்களை நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள் என்பதே. குடியரசு தின இந்த சிறப்பு ஆராதனையின் சிறப்பு நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சியாக திருமறை பள்ளி சார்பாக ஒரு கோரியோகிராஃபி, தேசத்தின் எல்லை எங்கும் பாரத மண்ணில் அமைதி போனதே, இயேசுவின் பாரதம் ஆகும்போது அன்பும் அமைதியும் தங்குமே. ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற ஒரு காரியம்
நம்முடைய தேசத்திலே சமாதானத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான கருப்பொருளை மையமாக வைத்து திருமறை பள்ளி சார்பாக ஒரு கோரியோகிராஃபி இப்பொழுது நம்ம முன்பாக. தேசத்தின் எல்லை எங்கும் நாசக தொல்லை தர பாரத மண்ணில் அமைதி போனதே. வேதையர் நம்மில் சில வேதங்கள் பேச போக பாரதம் போர்க்களம் போலானதே. தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தெய்வம் இயேசு தேவன், அனுகிரகம் இன்று இந்திய தேவை. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தெய்வம் இயேசு தேவன், அனுகிரகம் இன்று இந்திய தேவை. வந்தே மாதர் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஒன்றுமே. Thank you.
நன்றி. தொடர்ந்து கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் நம் முன்பாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. குடியரசு தினம் என்றால் என்ன, குடியரசின் நோக்கம் என்ன, நம்முடைய நாடு குடியரசு நாடு, அதனுடைய முக்கியத்துவம் அநேகம் இருக்கின்றன. இந்த காரியங்களை குறித்து கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் நம் முன்பாக சிறப்பு உரையாடல் இப்பொழுது. டீச்சர், குடியரசு தின வாழ்த்துக்கள் டீச்சர். உங்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் உங்கள் எல்லாரையும் கிளாஸ் ரூமில் பார்க்க முடியுது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் எல்லாரும் ப்ரெசண்டாக இருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? வெனஸ்டே டீச்சர். வெனஸ்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் சொல்லுங்க? குடியரசு தினம் டீச்சர். அதான் வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னோம்ல. குடியரசு நாள் தான். குடியரசு நாள்னா என்னன்னு தெரியுமா? நமது இந்திய நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட நாள் டீச்சர். கரெக்டு தாங்க. தென் உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் டீச்சர், நீங்க சொல்லிக் கொடுங்க மிச்சத்தை. சரி, சொல்றேன். பல போராட்டங்களுக்கு பிறகு இந்தியா நாட்டில் இரட்டை ஆட்சி முறை பழக்கத்தில் இருந்துச்சு. இரட்டை ஆட்சி முறைனா என்ன டீச்சர்? இரட்டை ஆட்சி முறைனா முதல் உலக போர்ல இந்திய வீரர்கள் வந்து இங்கிலாந்து அரசுக்கு உதவினாங்க. அதற்கு கைமாறாக தான் இந்திய விடுதலை இயக்கம் கூறிய சில வேண்டுகோள்களை இங்கிலாந்து அரசு நிறைவேற்றியது. அதன் அடிப்படையில் சட்டம், நிதி, உள்துறை போன்ற முக்கிய துறைகள் எல்லாமே ஆங்கிலேயர்களுடன் நேரடி கட்டுப்பாட்டிலும், மற்ற துறைகள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோட கட்டுப்பாட்டிலும் இருந்துச்சு. இந்த இரட்டை ஆட்சி முறையினால இந்தியாவில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளல. இந்த இரட்டை ஆட்சி முறை எல்லாமே இந்திய அரசு சட்டம் 1935 கீழே வருது. ஆனால் டீச்சர், நம்ம இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நாம இந்திய அரசு சட்டம் 1935க்கு மாற்றாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்ட் தான் டீச்சர். அது ஏன் ஜனவரி 26 கொண்டாடுறோம்? நீ சரியான கொஸ்டினை கேட்டா. அதாவது 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டோட முக்கியமான நோக்கமே பூரண சுயராஜ்யம் தான். அதாவது ராவி நதிக்கரையில வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டு நமது மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. 1930 ஜனவரி 26ஆம் ஆண்டு 26ஆம் நாளன்று முழுவதுமாக நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. இந்த நாளை நினைவு கூறும் விதத்தில் தான் ஜனவரி 26ஆம் நாளன்று குடியரசு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரி டீச்சர், அரசியலமைப்பு சட்டத்தை யார் எப்படி உருவாக்குனாங்க? நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிரந்தரமான அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு முடிவு பண்ணி வரைவு குழுன்னு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்த வரைவு குழு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் ஆச்சு. மொத்த செலவு 64 லட்சம். இந்த அரசியலமைப்பு சட்டம் முழுவதையுமே எழுதுவது வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைசத் என்பவர் தனது கைகள்னாலே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காரு. இந்த அரசியலமைப்பு சட்டமானது 1949 நவம்பர் 6 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26ஆம் அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த அன்று முதல் இன்று வரை இந்த பொன்னான நாளை தான் நாம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம் டீச்சர்? இந்திய அரசு இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்ற நாளை தான் நாம சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று செங்கோட்டையில் ஆங்கிலேயரோட கொடி இறக்கப்பட்டு நமது மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். நமது அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் யார்? இவ்வளோ சொன்ன உங்களுக்கு இதை சொல்ல தெரியாதா? இதே நீங்களே சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க பதில். குடியரசு தலைவர். சரியான பதில். குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் ராஜ வீதியில கொடியேற்றுவார். மாநிலங்களில் அவரது பிரதிநிதியான ஆளுநர் கொடியேற்றுவார். இன்னொரு கொஸ்டின், மக்களோட தலைவர் யார்? இது உங்களுக்கு தெரியாதா டீச்சர்? சொல்லுங்கப்பா நீங்களும் ஆன்சரை. நாட்டின் பிரதமர். சுதந்திர தினத்தன்று பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். மாநிலங்களில் முதலமைச்சர் கொடியேற்றுவாங்க. செங்கோட்டை டெல்லியில் உள்ளது தெரியும். ராஜவீதி எங்கே இருக்கு டீச்சர்? குடியரசுத் தலைவர் மாளிகைக்கும் இந்தியா கேட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் ராஜவீதின்னு சொல்லுவோம். சுதந்திர தினத்தன்று நாம் பழம்பெருமைகளையும் நமது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்களை பற்றி தான் பேசி கொண்டிருப்போம். எந்த ஒரு அணிவகுப்பும் இருக்காது. ஆனால் குடியரசு தினத்தன்று
நம்முடைய இப்போதைய நிலவரம் என்ன என்பதை உலகிற்கு உணர்த்த முப்படைகளும் அணிவகுக்கும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் செய்தவற்றை வாகனங்கள் மூலமாக அணிவகுத்து உலகிற்கு நமது நாட்டின் வளர்ச்சியை கூறுவோம். குடியரசு தினத்தன்று நமது நாட்டின் வளர்ச்சியை பார்க்க சீஃப் கெஸ்ட் யாராவது வருவாங்களா டீச்சர்? ஆமா, கண்டிப்பா. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் நாள் வெளிநாட்டு தலைவர்கள் சீஃப் கெஸ்டா வரது வழக்கம். ஆனா கடந்த ஆண்டு கொரோனா 2வது அலையின் காரணமாக எந்த ஒரு சீஃப் கெஸ்டும் வரல. அதே போலதான் இந்த வருஷமும் கொரோனா 3வது அலையின் காரணமாக எந்த ஒரு தலைவர்களும் வரவே இல்லை. மிட்டாய் கிடைக்கும்னு ஸ்கூலுக்கு வந்தார். என்ன டீச்சர் இப்படி கேள்வி கேட்டு கொள்றீங்க? ஓகே, ரொம்ப டைம் ஆச்சுதான். எல்லாரும் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடலாம். நம்முடைய தேசத்திற்காக ஒரு சிறப்பு ஜெபம். ஜேசன் இமானுவேல் வாலிபர் ஜெபக்குழு. ஜெபம் நம்முடைய தேசத்திற்கு மிகவும் தேவையான ஒரு காரியம். ஜெபம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் என்று நாம் கூறலாம். எனவே ஜெபம் நம்முடைய திருச்சபைக்காகவும் தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது கட்டாயம். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்தில் திருச்சபையிலே நாம் ஜெபத்தை மறந்த சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். நாம் இந்த நேரத்திலே தேசத்திற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்திலே அநேக ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய இரட்சிப்பிற்காக அருமையான சகோதரரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, இந்த இறைவேளைக்காக உண்மை துதிக்கிறோம், வணங்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு கொடுக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திர உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபை போதையரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு கொடுக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திர உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தேசத்திற்காண்டியும் தேசத்தின் ஜனத்திற்காண்டியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கொரோனா வைரஸை கண்டு பயந்து இருக்கிறாங்க இசப்பா. அதெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இசப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் வாலிபர்களுக்கு மதுபானத்தில் அடிமையாக இருக்கிறாங்க இசப்பா. அதையும் நீங்கள் மாற்றி போடுங்க இசப்பா. நீங்களே வாலிபர்களை எழுப்புங்க ஏசப்பா. வாலிபன் பலவான் கையில் இருக்க அன்புன்னு சொன்னீங்களே ஏசப்பா. நீங்கள் அதே மாதிரி வாலிபர்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, இன்னும் நடக்க முடியாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல், வாய் பேச முடியாமலாம் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்காண்டியும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு நீங்களே உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க கூட நீங்களே இருங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சங்கம் நம் மத்தியிலே சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவார்கள். ஆண்டோடைய வருகையை குறித்ததான அருமையான ஒரு பாடல், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். அந்த நாளுக்காக நாம் திருச்சபையாக மட்டுமல்ல, தேசமாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஒரு அர்த்தமுள்ள பாடல். ஆண்கள் ஐக்கிய சங்கம் இப்பொழுது. உங்கள் அனைவருக்கும் 73வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை ஆண்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரின் 2வது வருகை அறிவிக்கும் விதமாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மீதியாயிருந்தால் அன்பு தணிந்து போகும் என்பதை விளக்கும் ஒரு சிறப்பு பாடலை ஆண்கள் சங்கத்தின் மூலமாக பாடப்படும். அந்த மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேரிடவே திரைக்காலம் பாடுவதே தேவனை சந்திப்போமே. திரைக்காலம் பாடுவதே தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வாங்கிடவே
எஸ் ஜாலின் அவர்கள் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற பஞ்சம், அதிகமான தற்கொலைகள், இன்னும் கொள்ளை நோய்கள், இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே அருமையான சகோதரோடு இணைந்து ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆயத்தமாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சமூகத்தில் வந்து உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக வேண்டி வந்திருக்கோம் ஏசப்பா, அதுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா இன்னைக்கு நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் ஸ்பீடாக போகிறாங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சைடில் நடந்து போயிட்டுருக்கவங்களெல்லாம் அதனால் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. ஏசப்பா அதனால் அவங்க எல்லா வாலிபர்களையும் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களுக்கு ஸ்பீடாக போகணுங்கிற நோக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா நிறைய பேர் தற்கொலை பண்ணுறாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு மன தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. என்ன தோல்விகள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் உங்கள் சமூகத்தில் முன்பாக நின்று உங்கள் சமூகத்தின் மூலமாக அதில் வெற்றி பெறுவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய நடத்துதல் அவங்களுக்கு எப்பவும் இருக்கிறது கிருபை செய்யுங்கப்பா. இந்த தேசத்தில் உயிர் போகிறது நிறைய இருக்கிறது ஏசப்பா. ஏசப்பா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா இப்போ கொடிய பஞ்சம் இருக்கிறது ஏசப்பா. ஏசப்பா நிறைய இடத்துலலாம் ஒருவேளை உணவுக்கு கூட முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையிலேருந்து ஒரு 2 வேலையிலேருந்து 3 வேலைக்கு உணவு கிடைக்கிறதற்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்குள்ள அரசின் மூலமாக போய் சேரக்கூடிய உணவுகள் தானியங்கள் எல்லாம் போய் சேரதுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. அதெல்லாம் நிறைய பேரால் பாதியிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா அதெல்லாம் பாவப்பட்டவங்களுக்கு மலை பிரவேசத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முறைப்படியாக போய் சேரதுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா இந்நாளிலும் நாங்கள் ஒரு சில ஜப குறிப்புகளாக ஜபிச்சிருக்கோம் ஏசப்பா. அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா அதெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. ஏசப்பா இன்னும் எவ்வளோ வாலிபர்கள் எங்கள் ஊரில் வேறு ஊரில் நிறையவே இருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களெல்லாம் உங்களுடைய இறைப்பணி செய்கிறதுக்கு கூட்டி செய்கிறாங்க ஏசப்பா. நீர்தாமை பொறுப்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே, ஆமீன். பெண்கள் ஐக்கிய சங்கம் முன்பாக ஒரு கோரியோகிராஃபி, பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், ஒரு அருமையான பாவமன்னிப்பின் ஒரு பாடல். நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைத்து நாம் ஜெபிக்கும் போது தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அதை உணர்த்துகின்ற அருமையான ஒரு பாடலுக்கு கோரியோகிராஃபி பெண்கள் ஐக்கிய சங்கம். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க.
வாழ்கின்றேன். பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். கள்ளரடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகின்றேன். கள்ளரடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் உந்தன் சத்தம் கேட்கும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் உந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். ஆயிரம் ஜனங்கள் லட்சம் மக்கள் நம்முடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் நம் திருச்சபையாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் தேசத்திற்காக புறப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது தேசத்தை குறித்து பாரமில்லாத சூழ்நிலையில் அநேக நேரம் இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசம் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட ஒரு தேசம். அநேக மிஷினரிகளை ஆண்டவருடைய சீஷராகிய தோமாவை இந்த மண்ணிலே நாம் விதைத்திருக்கிறோம். இந்தியாவை குறித்து ஆண்டுடைய திட்ட தரிசனத்திற்கான ஒரு பாடல் இந்தியன் என்று சொல்வோம். அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். அநேகமாயிரம் ஜனங்கள் இந்த இந்திய தேசத்தில் அந்த எழுப்புதலுக்காக ஒரு கருத்துள்ள ஒரு பாடல் இப்பொழுது நமக்கு முன்பாக.
இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். நம் பாரதம் நம் தாயகம் இயேசுவை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறை இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் இயேசுவை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறை இயேசுவை அறியட்டுமே. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கி தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. பற்றோர் யாரும் முழுப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நன்றி. கர்த்தருடைய செய்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய திருச்சபையின் போதகர் அவர்கள் இந்த நாளுக்குரிய இந்த 73வது குடியரசு தின சிறப்பு ஆராதனைக்குரிய சிறப்பு செய்தியை நம் மத்தியிலே வழங்குவார்கள்.
மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திலே இந்திய திருநாடு தன்னுடைய 73வது குடியரசை கொண்டாடி பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற இந்த நல்ல நாளில் நம்முடைய பிள்ளைகளாக சபையாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தெய்வாதி தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளை குடியரசு தின சிறப்பு ஆராதனையாக நாம் அனுசரிக்க வேண்டும். இந்திய திருநாட்டின் வழியாக நாம் பெற்றிருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும் வேண்டும் என்று சொல்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது, ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், ஊழியங்கள் இந்த நாளில் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று நாம் யோசித்தோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே காலை முதல் இந்நேரம் மட்டுமாக இந்த மாலை நேர ஆராதனைக்காக பல்வேறு பயிற்சிகள், பல்வேறு ஆயத்தங்களை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தினார்கள், மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் இந்திய தேசத்தினுடைய பிரஜைகளாக, இந்திய தேசத்தின் குடிமக்களாக உங்களையும் என்னையும் படைத்திருப்பதற்காக நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனைகள் புரிவோம். ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றோம். குடி உரிமை பெற்றவர்களாக இந்திய தேசத்திலே நாம் வாழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்திய திருநாட்டினுடைய கலாச்சாரங்கள், பன்முக தன்மையை நாம் பார்க்கிற போது பல்வேறு மொழி பேசுகின்ற, பல கலாச்சாரங்கள், பல இனம், பல விதமான மொழிகள் இணைந்த ஒரு தாயகத்திலே வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த அழகிய உலகத்திலே, இந்திய திருநாட்டிலே நாம் வாழும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துவோம். எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற போது, எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் திருவசனத்திலே நம்முடைய இந்திய தேசத்தை குறித்த ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் திருவசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்தது ஆவது. இந்து தேசம் என்று நம்முடைய தமிழ் திருமறையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனத்தை நாம் வாசித்தால், now in the days of Ahasuerus, the Ahasuerus who reigned from India to Ethiopia over 127 provinces. இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை ஆகாஸ்வேரு ராஜா அரசாட்சி கீழாக வைத்திருந்தார். அவருடைய அரசாட்சியிலே யூத குல மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த யூத குலம் முழுவதையும் அழித்துவிட வேண்டும் என்பது ஆமானுடைய திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் ராஜாவின் அரண்மனையிலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அந்த மொர்தெகாய் தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. தான் இவ்வளவு பெரிய ஒரு பதவியிலே ராஜாவினாலே நியமிக்கப்பட்ட போதிலும் தனக்குரிய அங்கீகாரம் இந்த மொர்தெகாயிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. மொர்தெகாய் யூத குலத்தை சார்ந்தவன். எனவே அந்த யூத குலம், யூத மக்கள் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த ஆமானுக்குள்ளாக ஏற்படுகிறது. இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட போது மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சென்று நம்முடைய யூத குலத்திற்கு
பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அழிவு ஏற்படுத்தும்படும்படியான சூழ்நிலை வந்திருக்கிறது. நீ ராஜாவினிடத்திலே பேச வேண்டும். எப்படியாகிலும் நம்முடைய மக்களுக்காக ராஜாவினிடத்திலே பேசி இந்த கட்டளையை மாற்ற வேண்டும் என்று எஸ்தரிடத்திலே தெரிவிப்பதை பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாள், ராஜாவின் சமூகத்திலே நான் எப்படி செல்ல முடியும்? ராஜா அழைக்காமல் அவருடைய சமூகத்திலே நான் செல்ல முடியாது, நான் சாக நேரிடும். மொர்தெகாய் மிக அருமையாக சொல்கிறார், நீ ராஜாவின் அரண்மனையிலே இருக்கிறாய், ராஜாத்தியாக இருக்கிறாய். எனவே யூத மக்கள் அழிக்கப்படும் போது நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும் என்று சொல்கிறார். எஸ்தர் இந்த வார்த்தைகளை கேட்டபோது என் மக்கள் அழிக்கப்பட போகிறார்களாம், நான் ராஜாவுக்கு முன்பாக செல்லும்படியாக என்னை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று உபவாசத்தோடு கூட காத்திருப்பதை பார்க்கிறோம். இந்திய தேசத்தினுடைய 73வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்திய தேசத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்திய தேசத்திலே பல்வேறு அடிமைத்தனங்கள், மதவாத சக்திகளுடைய ஆளுமைகள் காணப்படுகிறது. இன்னும் இந்திய தேசத்தின் அத்தனை மக்களும் உண்மையான சுதந்திரத்தை, உண்மையான குடி உரிமையை பெற்றவர்களாக வாழ முடியவில்லை. முதலாளித்துவத்தினுடைய ஆளுமையை நாம் பார்க்கிறோம், அதிகார வர்க்கத்தினுடைய தாக்குதலை நாம் பார்க்கிறோம். என் தேசத்திற்காக, என் தேசத்தின் மக்களுக்காக எஸ்தரை போல நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பிரதிஜனையை இந்த மாலை நேரத்திலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடியரசு தின ஆராதனையை நாங்கள் அனுசரித்தோம், கொண்டாடினோம் என்று அல்ல, என் தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பேன் என்று சொல்கிற அந்த தீர்மானம் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியும் அவருடைய தோழிகளும் உபவாசம் செய்கிறார்கள். நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று ராஜாவின் சமூகத்திலே சென்று தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசி யூத குலத்திற்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த அந்த தீர்ப்பிலிருந்து தன்னையும் தன்னுடைய மக்களையும் எஸ்தர் ராஜாத்தி காப்பாற்றினதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அந்த எஸ்தரின் புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது மீண்டும் ஒரு முறை திருமறையிலே இந்திய தேசத்தை குறித்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அவரவர் பாஷையிலே இந்த கட்டளையானது ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தாக்கீதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்திய தேசத்திலே நீங்களும் நானும் வாழ்வதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய இந்த திருமுறையிலே இருமுறை இந்தியா தேசத்தினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை
இந்திய தேசத்தின் பிரஜைகளாகிய நீங்களும் நானும் பெற்றிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த தேசத்திலே வாழ்ந்து வருகிற அத்தனை மக்களும் இயேசுவே ஆண்டவர் என்பதை கண்டுகொள்ளவும், நாவுகள் யாவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், மதத்தின் பெயரால் பல்வேறு விதமான நிலைகளிலே ஒடுக்குதலும் தாக்குதலும் நடைபெற்று வருகிற இந்த நாட்களிலே என் தேசத்தை ரட்சியும், என் தேசத்திலே எழுப்புதலை தாரும், அதற்காக கதரும்படியாக ஜெபிக்கும்படியாக என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் என் சமூகத்தையும் ஆயத்தப்படுத்தும் என்று தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 30ஆம் திருவசனம். எசேக்கியேல் 22:30 திருவசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். And I sought for a man among themselves who should build up the wall and stand in the breach before me for the land, that I should not destroy it, but I found none. தேசத்தை ஆண்டவருடைய கோபாக்கினை அழித்து போடாதபடிக்கு தேசத்தின் மக்கள் காப்பாற்றப்படுவதற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக, தேசத்திற்காக, தேசத்தின் மக்களின் எழுப்புதலுக்காக, சபைகளின் உயிர் மீட்சிக்காக, விசுவாசிகளுடைய பரிசுத்த வாழ்விற்காக கதரும்படியாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் நான் காணேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு மனிதனாக, அந்த ஒரு மனுஷியாக நீங்களும் நானும் அமைய வேண்டும், இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் தீர்மானம், என் தேசத்திற்காக அன்றாடகம் என்னுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் திருச்சபையின் ஜெபக்குழுவிலும் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றோம். இந்த தேசத்திலே எனக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு என்று சொல்கிறோம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற நம்முடைய கடமை என்ன? தேசத்திற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமாக நாம் சிந்தித்தோம். ஆபிரகாமுடைய ஒரு குணாதிசயத்தை நாம் சுட்டி காண்பித்தோம். சோதோம் கொமோராவுக்கு அழிவு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின போது பின்னும் ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருந்தான். இந்த மக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும், தேவ கோபாக்கினையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, Abraham still stood before the Lord. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி அழும்படியாக, கதறி ஜெபிக்கும்படியாக, தேசத்திற்காக பரிந்து பேசி மன்றாடும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறை பாடமாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசியை கேட்ட அந்த பகுதியிலே 7ஆம் அதிகாரத்திலே சமாரியா தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அந்த பஞ்சத்தின் சூழ்நிலையிலே 4 குஷ்டரோகிகள் பாளையத்திற்குள்ளாக கடந்து சென்ற போது யாரையும் காணவில்லை. பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, உணவு பொருட்களை எல்லாம் பார்க்கிறார்கள், தங்களுக்காக உணவு பதார்த்தங்களை சேகரிக்கின்றார்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். ஒருவேளை நாம் பெற்றிருக்கிற இந்த நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லுகிறார்கள். 2 மிக முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். 1, நம்முடைய தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2வதாக
இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், நம் வாழ்வின் மீட்பர், நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற நற்செய்தியை இந்த உலகிற்கு, நம்முடைய தேசத்திற்கு அறிவிக்க வேண்டும். இந்த குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், பாளையத்திற்குள்ளாக வந்தோம், நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டோம், நாம் இப்படி இருப்பது நல்லதல்ல. இந்த நாள் நாம் பெற்றிருக்கிற நற்செய்தியை, நாம் பெற்றிருக்கிற சுவிசேஷத்தை நல்ல செய்தியாக மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் அறிவித்திருக்கிறோம்? ஜனவரி மாதத்தின் 22ஆம் தேதி கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஒரிசா மாநிலத்தின் மகான்பூர் என்று சொல்கிற பகுதியிலே ஊழியத்தை முடித்து தங்களுடைய வாகனத்திலே தூங்கிக் கொண்டிருந்த போது நற்செய்தி அறிவித்தவர்கள் ஆண்டவருக்காக தீ இரையாக்கப்பட்டு மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய அந்த மறைவிற்கு பின்பதாக அவருடைய மனைவி சொன்னார்கள், என்னுடைய கணவனாரையும் என்னுடைய 2 மக்களையும் பிள்ளைகளையும் எரித்து கொன்றவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று இயேசுவின் அன்பை அறிவித்திட, சுவிசேஷமாக பகிர்ந்திட இந்த பாரத தேசத்திற்குள்ளாக நீங்களும் நானும் விரைந்தோடி செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களிலிருந்து அருட்பணியாளர்கள், மிஷனரிமார்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பின்னும் நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்கிற சப்தம் கேட்கிற போது அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற திறமை, நீர் எனக்கு தந்திருக்கிற தாளந்து, நீர் எனக்கு தந்திருக்கிற ஜீவன், நீர் எனக்கு தந்திருக்கிற வாய்ப்பின் வழியாக உம்முடைய சுவிசேஷத்தை நற்செய்தியாக நான் அறிவிப்பேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமை. தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. 73வது குடியரசு தினமாகிய இந்த நாளிலே தனிநபராக, குடும்பமாக, சபையாக ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கருத்தாய் தேசத்திற்காய், தேசத்தின் எழுப்புதலுக்காய் நாம் ஜெபிப்போம். நற்செய்தியை பல நிலைகளிலும் அறிவிக்கும்படியாக வாய்ப்புகளை பெறுகிற போது அந்த நற்செய்தியை அறிவிப்போம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் நம்முடைய இந்திய மண்ணிலே நம் வழியாக மகிமைப்படும்படியாக சபையாக, குடும்பமாக, ஒவ்வொரு விசுவாச வீட்டாராக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்று சொன்ன பவுலடியாரின் வார்த்தையை போல ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியான கடன் எனக்கு இருக்கிறது. நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நிச்சயம் நான் அறிவிப்பேன். என்னால் என்ற பணிவிடைகளை என் தேசத்திற்காய், ஆண்டவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காய் செய்வேன் என்று ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அப்படி என்றால் இந்த குடியரசு தினம் நிச்சயமாக நமக்கும் நம்முடைய வாழ்விற்கும் அர்த்தமுள்ளதாக அமையும். இந்த வார்த்தைகளின் வழியாக தொடர்ந்து தெய்வாவியானவர் நம்மோடு கிரியை செய்வாராக. ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக பரிசுத்தமாய், சாட்சியாய், அவருடைய பிள்ளைகளாய் இந்த தேசத்திலே அவரை மகிமைப்படுத்தி வாழ தெய்வாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். ஆழமான ஒரு செய்தி. திருச்சபையின் அடித்தளமாகிய ஜெபத்தையும் நற்செய்தி அறிவிப்பதற்கான தரிசனத்தையும் குறித்த ஆழமான செய்தியை நமக்கு அளித்த நம்முடைய திருச்சபை போதர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நன்றியுரை திரு ராஜா சபை கணக்கர் அவர்கள். நன்றியுரை திரு ராஜா சபை கணக்கர். தேசத்தின்
73வது குடியரசு தின விழாவை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு சோத்திரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாராதனை சிறக்க முயற்சி எடுத்து உழைத்த நம் சபை போதகர் பி. சாம் பிளஸிங் அவர்களுக்கு சபைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாராதனையில் பங்கு பெற்று சிறப்பித்த ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்கும் சபைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாராதனையில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து சபை மக்களுக்கும் சபைக்குழுவின் சார்பாக நன்றியை பாராட்டம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 26 தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்ற பாடலை சபையார் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். மீட்பின் கீதம் 766 தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. இந்த பாடலை நாம் பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் மறைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் மறைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. இப்பொழுது இறுதி நிறைவு ஜெபம் ஆசீர்வாதம் நம்முடைய திருச்சபையின் போதர் அவர்கள். ஜெபம் செய்வோம்.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, இந்த மாலை பொழுதிலே இந்திய தேசம் தன்னுடைய 73வது குடியரசு தினத்தை கொண்டாடின இந்த நல்ல நாளிலே சபையாக குடியரசு தின சிறப்பு ஆராதனை வேளைக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரவும், எஸ்தரை போல திறப்பில் நின்று தேசத்தின் மக்களுக்காக, தன்னுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்பின தீய சக்தியிலிருந்து, அழிவிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக நாங்களும் ஜெபிக்கும்படியாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நற்செய்தியை எங்கள் இந்திய மண்ணிலே உலகின் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டியது எங்கள் கடமையாக இருக்கிறது என்பதையும் உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு காரியங்களை பாடல் வழியாக, கொரியோகிராஃபியின் வழியாக, உரையாடல்கள் வழியாக, நடனங்களின் வழியாக வெளிப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்தின் பிரஜைகளாக, இந்திய தேசத்தின் குடிமக்களாக நாங்கள் வாழ்வது எத்தனை மேலான அனுபவம்! அதைவிட எங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பரலோகத்தின் குடிமக்கள் என்று சொல்லுகிற பாக்கியத்தை நாங்களும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான கடனாளிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட வருகின்ற நாட்களிலே இன்னும் உத்வேகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் ஒப்படைப்போடு, தரிசனத்தோடு கூட தேசத்திற்காய், மக்களுக்காய் கதறுகிற பிள்ளைகளாய், நற்செய்தி அறிவிக்கிற மக்களாய் நாங்களும் சபையாக பயன்படுத்தப்பட தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையிலே கலந்து உம்மை மகிமைப்படுத்தின, உமக்கு நன்றி செலுத்தின ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபித்தோம். வாலிபர்களுடைய எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபித்தோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரே சுவாமி. எங்கள் தலைமுறை இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், எங்கள் பாரதம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து வாழ தெய்வாவியானவர் கிருபை செய்வீராக. இரவின் எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து புதிய நாளை புதிய உற்சாகத்தோடு நாங்கள் காணும்படியாய் தெய்வாவியானவர் கிருபை செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் தருகின்ற சுகத்திரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே பல்வேறு தேவைகளுக்காய் கண்ணீரோடும் பாரத்தோடும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் தந்திருக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் இந்திய தேசத்தையும் நிரப்புவதாக. மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி
நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆசீர்வாதமாய் நிறைவாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.